அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டேட்டா அனாலிசிஸ் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எந்த எக்ஸாம்ஸ் தொடர்பு அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் BEO இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் UGTRPயும் 2026 மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வரப்போகுது. இது தொடர்பான ஒரு அப்டேட்டான ஒரு காணொலியை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் பிஎட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு தனியாக வெயிட்டேஜ் இருக்குது. இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரோட எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 2026 மே 10க்கு அப்புறம் வரப்போகுது. நீங்கள் கேட்கலாம் 2026 டிஆர்பி வெளியிட்ட அனுவல் பிளானரில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். புதிய ஒரு அரசாங்கம் பதவி இருக்கும்போது 2026 கூடிய அந்த டைம் டேபிள் பார்த்திங்கன்னா எல்லாமே தகுதி தேர்வாக இருக்கே தவிர நியமன தேர்வு இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த UGTRP எக்ஸாம்ஸும் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸும் நமக்கு தெரிந்த வட்டாரங்கள்லேயும் கேட்ட வரைக்கும் கண்டிப்பாக கால்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு அனலைஸ் டேட்டாக தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நவம்பர் மாதம் கால்ஃபர் ஆகி மார்ச் மாதம் 2026 எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, இதை தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் அங்கே ஜூலை அல்லது மேலே உங்களுக்கு கால்ஃபர் ஆச்சுன்னா வித்தின் ஒரு 75 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சுருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நவம்பர் மாதம் 51 வேக்கண்ட் காலி பணியிடம் நடைபெற்றது. இதற்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 மதிப்பெண்களுக்கான ஒரு தேர்வு. இந்த 150 வினாக்கள் எப்படி கேட்கப்படும், இது தொடர்பாக ஒரு முழுமையான காணொலியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026 ஆசை பெருமக்கள் அனைவருக்குமே முக்கியமான ஒரு 4 செய்தியை நம்ம இந்த காணொலி வாயிலாக தெளிவாக கொடுத்துருவோம். முதல் பார்த்திங்க அப்படின்னா அந்த காமன் டெட்டு அனைவரும் எழுதக்கூடிய அந்த காமன் டெட்டுக்கான அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது அந்த மதிப்பெண் குவாலிஃபையிங் மதிப்பெண் அப்படின்றது 60ஆக குறைக்கப்படலாம் அப்படின்னு நமக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் பல யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பாக அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி அனைவருக்கும் அந்த 60% மதிப்பெண் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே இந்த 2026 பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் ஆசிரியர் தகுதி தேர்வை நிறைய ஆசிரியர் பெருமக்கள் தேர்ச்சி அடைஞ்சிடலாம். மேலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிக நபர் எதிர்பார்க்கக்கூடிய UGTRP ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் கால்ஃபர் ஆன பின்னாடி தான் பார்த்திங்கன்னா UGTRP வரும். UGTRPக்கு அப்புறம் SGT எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வரும். அதாவது என்னென்னா டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு SGT எக்ஸாம்ஸ் வரும். பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு UGTRP கால்ஃபர் ஆகும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 2026 இந்த 4 எக்ஸாம்ஸும் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது. எவ்வித ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த எலெக்ஷன்ஸ் டூரேஷன்ஸை பயன்படுத்தி ஆசை பெருமக்கள் ஒரு தெளிவான டைம் டேபிளை ரெடி பண்ணி தினந்தோறும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் நாம் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தெளிவான ஒரு நோக்கத்தோடு படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக மதிப்பெண் வாங்கிடலாம். இந்த பிளாக் எஜுகேஷன்ஸ் ஆஃபீஸர் BEO பொறுத்தளவு எனி டிகிரி வித் பிஎட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு யார் இன்எலிஜிபிள் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்எலிஜிபிள். பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்களே அவங்க மட்டும்தான் இன்எலிஜிபிள். அதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு எல்லா டிகிரியுமே எலிஜிபிள் தான். BA இங்கிலீஷு, MA இங்கிலீஷு, எந்த டிகிரி வித்து பிஎட் அப்படின்றது எலிஜிபிள். இதுக்கான நியமன தேர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 150 மதிப்பெண்ணுக்கு நடைபெறும். ஓகேங்களா, அந்த 150 மதிப்பெண்ணுக்கு நம்ம ஒரு 90+ எடுத்தாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நியமன தேர்வை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் போஸ்டிங்கே கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். சேம் பேட்டர்ன் தான் UGTRPயும் சேம் தான். 10 யூனிட்டு 150 கொஸ்டின்ஸு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 90 மதிப்பெண்ணுக்கு மேலே மினிமம் எடுத்தீங்க அப்படின்னா அரசு பட்டதாரி ஆசிரியராக 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரோட சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். இது 2025 வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எடுத்து நான் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரை பொறுத்தளவு நவம்பர் மாதம் கால்ஃபர் ஆகி மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் டூரேஷன் நடப்பதனால உங்களுக்கு மேலே கண்டிப்பாக இதுக்கான எக்ஸாம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ சிலபஸ் போயிடுவோம். சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண். இந்த 150 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் ஒரு 90 மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நேர்காணலுக்கு அழைக்கப்படுவீங்க. 1:3 ரேஷியோவோ அல்லது 1:5 ரேஷியோலையோ
உங்களுக்கு நேர்காணல் என்பது அழைக்கப்படுவீர்கள். ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வாங்கணும். இந்த 150 மதிப்பெண்ணை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம் இந்த 150 மதிப்பெண்ணை. இந்த 150 மதிப்பெண்ணில் கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி வித் பிஎட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் நீங்கள் பிஎட் படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டு டிகிரியில் படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டை பொறுத்து உங்களுக்கு 110 கேள்விகள் கேட்கப்படும். மொத்தம் 150 வினாக்கள். அதில் 110 கேள்விகள் வந்து உங்களுடைய பாடப்படிப்பு சம்பந்தமாக உங்களுடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்விகள் 110 கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் நீங்கள் எந்த சப்ஜெக்டை வேணால் இருக்கலாம். தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பாட்னியாக இருக்கலாம், சுவாலஜியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஜாகிரஃபியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், சிவிக்ஸாக இருக்கலாம், அரசியல் அறிவியல். நீங்கள் எது இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் உங்களுக்கு அந்த 110 வினாக்கள் என்பது கட்டாயமாக இடம்பெறும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 150 மார்க்கு. இதை மட்டும் நல்லா கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுடைய பார்ட் 1 அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். கோர் பேப்பர் 110 மார்க்குக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் இது எல்லாம். இதில் நீங்கள் எந்த கோர் சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு 110 கேள்விகள் கேட்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்விகள் அனைத்துமே பட்டப்படிப்பு தரத்தில் கேட்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். 10th லெவல் கிடையாது, இட் இஸ் ஆன் டிகிரி லெவல். அதாவது உங்களுடைய கோர் பேப்பர் அந்த 110 கேள்விகளுமே பட்டப்படிப்பு தரத்தில் கேள்விகள் கேட்கப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக தான். ஏன் அந்த டிகிரி லெவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு, டெட்டு தமிழ் தகுதி தேர்வு மாதிரி கொஸ்டின்ஸ் வராது, கொஞ்சம் மாடரேட்டாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி, பார்ட் 2 சைல்டு சைக்காலஜி. ஓகேங்களா? அதை ஹியூமன் க்ரோத்து டெவலப்மெண்ட்டு, அடுத்து எமோஷ்னல் என்வரான்மெண்ட்டு, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், இது ரிலேட்டடாக ஒரு 30 ஓகேங்களா 30 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்பாங்க. அதாவது சைக்காலஜி ஓரியன்டாக உங்களுக்கு 30 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. பார்ட்டு ஏ வந்து பார்த்தீங்க, பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா கோர் சப்ஜெக்ட்டு 110 மதிப்பெண்கள். பார்ட் பி அதாவது பார்ட் 2 சைக்காலஜி, ஓகேங்களா, சில்ட்ரன் சைக்காலஜி, அடுத்து வந்து ஹியூமன் க்ரோத் டெவலப்மெண்ட்டு, எமோஷ்னல் சோசியல் டெவலப்மெண்ட்டு, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், இதிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அப்போ 110 ஒரு ப்ளஸ் ஒரு 30 140 ஆச்சு. அடுத்து பார்ட் 3 பார்ட் சி 10 மதிப்பெண் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் நாலேஜிலேருந்து உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து கேள்வி கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்வி கேட்கலாம், ஸ்டேட்டு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய தமிழ்நாடு மாநிலம் தொடர்பான கேள்விகள் இடம்பெறலாம். அதாவது எப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் எப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, மெட்ராஸ் என்ற பெயரிலிருந்து 1969. தமிழ்நாட்டில் வந்து புவிசார் குறியீடுகள் என்னென்ன பொருட்களுக்கு வழங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எந்த வருடம் கலைக்கப்பட்டது, தமிழ்நாடு தொடர்பாக தமிழ்நாட்டில் 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டம் எது, கம்மியாக இருக்க மாவட்டம் எது, பாலின விகிதம் அதிகமாக இருக்க மாவட்டம் எது, கம்மியாக இருக்க மாவட்டம் எது, 2011 கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் காடுகள் பரப்பளவில் பெருசு, எது கம்மி, இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும் இந்த ஜென்ரல் நாலேஜை பொறுத்தளவு. அப்போ பார்ட் 3 ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்கு, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரை பொறுத்தளவு 150 மதிப்பெண்கள், அதை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். பார்ட் 1 கோர் சப்ஜெக்ட் உங்களுடைய சொந்த சப்ஜெக்ட், அது 110 கேள்விகள் கேட்கப்படும். பார்ட் 2 அது வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி 30. அடுத்து ஜிகே பார்ட் 3 10 மதிப்பெண், கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டேட்டோட ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், தமிழ்நாடோட மனித உரிமை ஆணையத்தை பற்றி கேட்கலாம், தகவல் ஆணையத்தை பற்றி கேட்கலாம், பிளானிங் கமிஷனை பற்றி கேட்கலாம், சட்டமன்றத்தை பற்றி கேட்கலாம், உயர்நீதிமன்றத்தை பற்றி கேட்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சோம். டேட்டா அனலைஸு, டேபிளு, கிராஃபு, சிம்பிளிஃபிகேஷனு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, இதான் மேத்தமெட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான யூனிட்டு. திருப்பி சொல்கிறேன், மேத்தமெட்டிக்ஸ் மேஜரில் இருக்க வேண்டுங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா அனலைஸ், டேபிள்ஸ், கிராஃபு, சிம்பிளிஃபிகேஷனு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
மேத்தமெட்டிக்ஸில் பார்க்க வேண்டியது. இதே தமிழ் மேஜர்னால் சங்க காலத்திலிருந்து சங்க புலவர்கள், 8 தொகை, 10 பாட்டு, செய்யுள், இலக்கணம், இப்போ இருக்க 9th 10th புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, சென்டென்ஸ் மேக்கிங்கு, ஸ்ட்ரக்சரு, இது நான் ஓரலாக கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th புக் பேக் கொஸ்டின்ஸை நீங்கள் மேக்ஸிமம் எந்த சப்ஜெக்டாலும் படிச்சுக்கோங்க. அதிலிருந்து கட்டாயமாக ஒரு 30 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஓரியன்டாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வரப்போகுது. மேலும் இதுக்கப்புறம் தான் UG TRP வரப்போகுது, காமன்டெட் வரப்போகுது. ஸோ ஆசை பெருமக்கள் அனைவரும் இந்த தேர்தல் நடைமுறை இருக்கும்போது இந்த காலகட்டத்தை படிக்க பயன்படுத்திக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.